வரகாலத்தில் கார்பன் நெட் ஜீரோ, கார்பன் நியூட்ரலிட்டி, சஸ்டெயினபிலிட்டி, இந்த 3 விஷயங்களை மேலே இஎஸ்ஜியும் சேர்த்துக்கோங்க. இந்த 4 விஷயங்களை மேலே நிறைய எம்ஃபசிஸ் வரப்போகிறது. எதனாலன்னா, இப்போது நம்ம ஒரு மைண்ட்லேருந்து எடுத்த கோலை பேர்ன் பண்ணி எனர்ஜி, அதிலிருந்து வந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் பயன் இல்லாத கார்பன் டை ஆக்சைடை அப்படியே அட்மாஸ்ஃபியரில் விட்டுருக்கோம். இது ஃப்யூச்சரில் சஸ்டெயினபிளாக இல்லை. இந்த ஒன் வே ஸ்ட்ரீட் இதை மாற்றுறதுக்கு தான் வந்த ஒரு எண்ணம் என்னதுன்னா, போகிற கார்பன் டை ஆக்சைடையும் செக்வெஸ்டர் பண்ணி எப்படியாவது எர்த் மேலேயே அது கேப்சர் பண்ணிக்கணும். அது இல்லைன்னா, அது முடியலைன்னா எமிட் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடையும் குறைச்சிண்டு வரணும். இந்த 2 தாட் டைரெக்ஷன்ஸ்லேருந்து வந்த ஒரு இனிஷியேட்டிவ் தான் சஸ்டெயினபிலிட்டி. இந்த சஸ்டெயினபிலிட்டி திங்கிங் வழியாக வர காலத்தில் நிறைய புது கெரியர்ஸ் வரப்போகிறது. ஒரு எனர்ஜி ஆடிட்டர், கார்பன் அக்கௌண்டன்ட், இஎஸ்ஜி கம்ப்ளையன்ஸ் மேனேஜர், இல்லாட்டி இஎஸ்ஜி எனேபிளர், இஎஸ்ஜி அட்வைசர், இந்த மாதிரி நிறைய கெரியர்ஸ் வரப்போகிறது. இந்த கெரியர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முழுக்க இந்த பாட்காஸ்ட்டை கேளுங்கோ. கேட்டு உங்கள் வாழ்க்கையில் இன்ஃபார்ம்டு கெரியர் டெசிஷன்ஸ் எடுங்கோ. வணக்கம்.